சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. ஏற்கனவே நம்ம டிஜிட்டல் திண்ணையில் திமுகவோட மாஜி அமைச்சர் ஏவ வேலுவை மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா ஏன் குறி வச்சாரு, என்ன நடந்துச்சு அப்படின்லாம் விரிவாக சொல்லியிருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைம் திமுகவோட முன்னாள் மந்திரி மூர்த்தி தான் டார்கெட் போல களமிறங்கி இருப்பது அதே மதுரை மினிஸ்டர் நிர்மல்குமார். பழனியில் 100 கோடி கோவில் நில மோசடி பற்றி பிரஸ் மீட்டில் பேசின மினிஸ்டர் நிர்மல்குமார் திமுகவில் அமைச்சராக இருந்த மூர்த்தி மினிஸ்டர் கட்டிங்னு வசூல் செஞ்சாருங்க. இதை வசூலிக்க ஒவ்வொரு பத்திர ஆஃபீஸிலும் 2 பேர் இருந்தாங்க. ராத்திரி 9 மணி வரைக்கும் எல்லாம் பத்திரப்பதிவு செஞ்சாங்கன்னு அடுக்கடுக்கான அதிர்ச்சியான குற்றச்சாட்டுகளை சொன்னார். இதில் கொந்தளிச்ச முன்னாள் அமைச்சர் மூர்த்தி 589 பத்திரப்பதிவு அலுவலகங்களிலும் ஏஜென்ட்டை நியமித்து 20% கமிஷன் பெற்றதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அமைச்சர் நிர்மல்குமார். என் பதவி காலத்தில் 94,000 கோடியாக இருந்த அரசின் வருவாயை ரூபாய் 1.68 லட்சம் கோடியாக உயர்த்தி காட்டியிருக்கேன். எந்த ஒரு பத்திரப்பதிவு அலுவலரிடம் ஃபோனில் கூட நான் பேசினது இல்லைங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி முறைகேடாக ஒரு பத்திரமாவது பதிவு செஞ்சேன்னு ஆதாரம் தர முடியுமா அப்படின்னு சவால் விட்டுருக்கிறாரு. இதை பற்றி நாம் விசாரித்தோம். முன்னாள் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக மதுரை மீட்டிங்கில் ரொம்பவே ஓப்பனாக அட்டாக் செஞ்சு தான் நிர்மல்குமார் பேசிகிட்டு இருக்கிறாரு. இனி மூர்த்தியும் இல்லை, பிடிஆரும் இல்லை, நாம தான் அப்படின்னு ஓப்பனாகவே மதுரையில் டெக்ளேர் செய்கிறாரு நிர்மல்குமார். இப்போ மூர்த்தியும் சவால் விட்டு காத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஏற்கனவே மூர்த்திக்கு நெருக்கமானவங்க, மூர்த்தி கூட இருந்தவங்கன்னு பலருக்கும் ஸ்கெட்ச் போட்டு காத்திருக்கு. அதே மாதிரி அதிகாரிகள் கிட்டையும் விஷயங்களை கறந்துருக்கு. மூர்த்தி பீரியடில் பத்திரப்பதிவு டிபார்ட்மெண்ட்டில் எப்படியெல்லாம் எங்கெல்லாம் பெரிய விவகாரங்கள் நடந்துச்சுன்னு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டாங்களாம். அதனால் அடுத்த ஆட்டம் மதுரையில் தான் ஆரம்பிக்க போகுது என்று கூறுகிறார்கள். இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் போன திமுக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய தாவேக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு ப்ராஜெக்டில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்கங்க. அது என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டால் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி தான். எதிர்காலத்தில் குஜராத்தா தமிழ்நாடான்னு போட்டி வர்ற அளவுக்கு போட்டு பார்த்துடலான்னு யோசிக்கிறாங்க. சரி, இதை பற்றி நம்ம சீனியர் IAS ஆஃபீஸர் கிட்ட பேசணும். திமுக பீரியட்ல OMR செம்மஞ்சேரியில குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்கிறதுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி திட்டமிட்டு பூர்வாங்க வேலைகளை செஞ்சிருந்தாருங்க. செம்மஞ்சேரி திருவிடந்தை ஏரியாவில் 120 ஏக்கர்ல டென்னிஸ், வாலிபால் மைதானங்கள், ஜிம்னாஸ்டிக் பயிற்சி கூடங்கள், ஹாக்கி மைதானம், நீச்சல் குளம், கிரிக்கெட், ஃபுட்பால், விளையாட்டு வீரர்கள் தங்கும் விடுதிகள்னு விளையாட்டு தொடர்பான அத்தனையும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஏற்பாடு. அப்பவே CMDA டெண்டர் எல்லாம் கூட விட்டாச்சு. மறுபடியும் நம்ம தானே ஆட்சிக்கு வருவோம், அப்போ கண்டினியூ பண்ணுவோன்னு நினச்சாங்க. ஆனால் அதுதான் நடக்காமல் போயிடுச்சே. இப்போது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாராம். போன திமுக பீரியடு செலக்ட் செஞ்ச இடம் மட்டும் வேண்டான்னு முடிவு செஞ்சிருக்காராம். கிழக்கு கடற்கரை சாலையில் 500 ஏக்கர் பரப்பளவில் 1000 கோடி ரூபாயில் இந்த ப்ராஜெக்டை அமைக்கணும்னு பிளான் பண்ணி இருக்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா. அதுவும் 3 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். 2029 நாடாளுமன்ற தேர்தல் வர்றப்ப இது ஒரு ஐகானா இருக்கணும்னு யோசிக்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா. இதுக்காக ஆபீசர்ஸ் டீமை குஜராத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. குஜராத்தில் மொதேரா என்ற பகுதியில் 350 ஏக்கர்ல சர்வதேச விளையாட்டு நகரம் உருவாக்கிட்டு இருக்கு இல்லையா. உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்டேடியமான மோடி ஸ்டேடியத்தோட ஒரு பகுதியில தான் இது உருவாகிட்டு வருது. 2030 காமன்வெல்த் விளையாட்டுகள், 2036 ஒலிம்பிக் விளையாட்டை இங்க நடத்துற பிளானோட இந்த சிட்டியை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சிட்டியை தான் நம்ம தமிழ்நாடு ஆபீசர்ஸோட டீம் போய் பார்த்துட்டு வந்திருக்கு. ஆதவ் அர்ஜுனா கிட்ட ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. ஆக ஒரு முடிவோட தான் களம் இறங்குது தாவேக அரசு. சென்னையில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.